திருச்சிற்றம்பலம். மேஷ ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த வருஷம் தனக்கான வாழ்க்கையை வாழ போறீங்க. தன்னை யார், நாம எதுக்கு வந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையை நம்ம எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறது உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா வாழக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சு வரப்போகுது. மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்களும் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான கேது பகவான் குருவோட சேரப்போகிறார். குரு கேது சேர்க்கை. குரு கேது ஒரு ஜாதத்துல சேர்ந்திருந்தாலே கோடீஸ்வர யோகம், சேர்ந்தாலும் பார்த்தாலும். இப்ப இந்த கிரக சேர்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. அப்போ யாரெல்லாம் மேஷராசிக்காரர்கள் பெருசா ஜாக்பாட் அப்படின்னு அடிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. அரசியல்வாதிகள் இருந்து, ஆன்மீகவாதிகள் இருந்து, சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்க, நார்மலா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றி, பெரிய பணப்புழக்கம் உள்ள வருடமாக இந்த வருடம் இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக ராசி, ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராசி அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். என்ன அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் என்னன்னா கோபம், பிடிவாதம், தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறது. ஒருத்தர் நம்ம சீண்டி பார்த்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சோ இந்த வருஷம் அதெல்லாம் பண்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல வருடமா இருக்கு. கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா லைஃப் இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எடுத்துக்கலாம். என்னதான் ஏழரை சனின்னு ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தாலும் நான் என்னோட பதிவுகள் எல்லாமே கொடுத்திருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஏழரை சனியில மட்டுமே ஜெயிக்க முடியும். ஏழரை சனியில தான் திருமணம் நடக்கும். நீங்க யார வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏழரை சனியில தான் நல்ல வேலை கிடைக்கும். ஏழரை சனியில தான் திருமணம் நடக்கும். ஏழரை சனியில வீடு மனை சொத்துக்கள் வாங்குவாங்க. ஒரு லைஃபே செட்டில்ட் ஆகுது அப்படின்னா அது ஏழரை சனியில தான் அப்படின்னு அமைப்பு உண்டு. அல்லது அந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல அவங்களோட லைஃப் தொடங்குதுன்னு எடுத்துக்கணும். அப்படிதான் இருக்கும். ஏழரை சனி நமக்கு நல்லது மட்டும்தான் பண்றதுக்கு வராரு அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கணும். இதே 2வது சுற்று போயிட்டு இருக்கு, 40 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல வரக்கூடிய ஏழரை சனியா இருந்து உங்க ஜாதக தசா புத்தி சூப்பரா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த யோகத்தை தடுக்கவே முடியாது. மேஷ ராசிக்கு கோடீஸ்வர யோகம், பணப்புழக்கம் உள்ள ஒரு யோகம், ஆன்மீகத்துல சிறந்து வரக்கூடிய ஒரு யோகம். அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம், அதாவது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம், குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்க இயற்கையாகவே கேது கோந்துக்குது. அந்த 5ஆம் இடங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க. உங்க தாத்தா பாட்டி இவங்களுடைய பூர்வ புண்ணிய கணக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல கேது இருந்து அதெல்லாம் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஓடுற விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னோர் சாபம் ஏதாவது இருக்குதா, அது போய் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரலாமா, இல்ல பித்திரு சாபங்கள் ஏதாவது இருக்குதா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது. ஏன்னா ஒரு வருஷமாவே ஏழரை சனி திருக்கணித முறைப்படி வந்தாச்சு. அப்ப திருக்கணித முறைப்படி ஏழரை சனி வந்தாலும் கூட இந்த ஒரு வருஷமா கொஞ்சம் விரைய செலவாகிறது, கொஞ்சம் சோம்பல் அதிகமா இருக்கிறது, வேலைக்கு போக முடியல, அல்லது ரொம்ப அதிக கடின உழைப்ப போடுறோம், ரொம்ப வேலை பளு ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு இந்த கடந்த ஒரு வருடமா. ஆனா அது உங்களுடைய மிஸ்டேக் கிடையாது. நடக்கிற சனி பகவான் பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனி காலகட்டங்கள்ல நமக்கு எப்படி கொடுப்பாருங்க, கடின உழைப்பதான் கொடுப்பாரு, வேலை அதிகமா கொடுப்பாரு. வேலை இல்லைன்னா நமக்கு பணம் இல்லையே, தொழில் இல்லையே. சோ அதனால இதெல்லாமே உங்களை கடந்து உங்களுடைய நல்ல மனிதராக ஆக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இப்ப மேஷராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் தான். ஆனா மேஷராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் ஆகுது. ஆரம்பத்திலே வைகாசி மாசம் 18ஆம் தேதியே கனகத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப வந்த உடனே அவரோட வேலை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை சரிப்படுத்துவது, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமைச்சு கொடுக்கறது, அதாவது பழைய வீட்டுல இருக்கிறீங்க ஏதாவது புது வீட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா சனி திரிகோணத்துல நிக்குது. அப்ப சனி பகவானா உங்களுக்கு பழையது அப்படின்னு அர்த்தம். அப்ப பழைய வீடு ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆல்டர் பண்ணி புது வீடு பண்றது, வீட்லயே இந்த டெக்கரேஷன் ஒர்க் பண்றது, இது எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த புதுசா பாத்துட்டீங்கன்னா ஒரு புதிய வீட்டுக்கு வந்திருக்குது, அந்த இடத்துல போய் வாழலாம், இப்ப இந்த பழைய வீட்டு வாடகைக்கு விட்டுறலாம், புதிய ஏரியா தேடி போலாம், புதிய மனிதர்களை தேடி போலாம், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த வருஷத்துல நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு அர்த்தம், செழிப்பா இருக்கும்னு அர்த்தம், நோய் நொடிகள் விலகும்னு அர்த்தம், உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாக போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. நாளில் குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுக்காம போகாது. அல்லது கடைசிக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பிராப்தம் என்ன, இந்த பிறவிக்கு உண்டான பணப்புழக்கங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா கொடுத்துரும். குரு நாளில் புதிய வீடு, புதிய சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டிகளை போட்டு புதிய வண்டிகள் வாங்குறது, நகைவெல்லாம் ஃபுல்லா ஏறிட்டு இருக்குதுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட மேஷராசிக்காரங்க நகை வாங்குவாங்க. அந்த அமைப்பு இருக்கு. நகை வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கறது, வெள்ளி வாங்கி வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த வருஷம் உண்டு. இது ஒரு சேஃப்டி.
அதாவது 7.5 வருஷம் சனி பிடிக்கிறார் அப்படின்னா இந்த வருடமும் அடுத்த வருடமும் கூட உங்களுக்கு வந்து சேஃப்டியான ஒரு வருடம். அப்ப அது விரய சனியாக இருந்தாலும் கூட விரயத்தை பண்ணி சுபவிரயமா பண்ணி உங்களுக்கு அது ஒரு சேஃப்டி அமௌண்டா பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ செகண்ட் ஹாஃபுக்கு மேலையாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, வைகாசி மாசத்துல இருந்தே மேஷ ராசிக்காரங்களுக்கு அருமையா இருக்கு. இதுல அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆன்மீக சிந்தனையுள்ள நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க. அல்லது வந்து நீங்க அது சார்ந்த துறையில இருக்கிறீங்க, அல்லது அது சார்ந்த துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம வந்து பரணி நட்சத்திரத்துக்கு வந்து இதை விட பலன் ரொம்ப ஜாஸ்தி. சொத்து சேர்க்க பரணி கண்டிப்பா ஒரு காரோ ஒரு புதிய வீடோ இந்த வருஷம் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே அடுத்தது பாருங்க கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஒரு பாதம் இங்க இருந்தாலும் மற்ற பாதங்கள் ரிஷபத்துக்கு போயிடுச்சு. அப்ப இயற்கையாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏகதேசம் ரிஷபத்துக்கு அருமையா இருக்குது. அதனுடைய தாக்கங்கள், அதாவது அதனுடைய யோகங்கள் கொஞ்சம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வரும். சோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல யோகமான வருடங்கள். நிறைய விஷயத்த கண்டுபிடிப்பீங்க. புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஏன்னா 11ல வந்து ராகு நிக்குது லாபஸ்தானத்துல. வேற்று மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, வேறு 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 இடத்துக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது, இது போல விஷயங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பது, அவர்கள் மூலமா உங்களுக்கு தொடர்புகள் வர்றது, அவங்க மூலமாக உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகுறது, ஒரு மன நிம்மதிக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது, இயற்கையாகவே வந்து நம்ம ஜாதி பத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மள இருந்து வேற கேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களாவது வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு. அதாவது தன் நிலையிலிருந்து மற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்புங்க. இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஹெல்ப், ஏதாவது ஒரு மன ரீதியாக ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 11ல் ராகு இருக்கிற வரைக்கும், அதாவது கார்த்திகை மாசம் தான் வந்து உங்களுக்கு ராகு கீழே இறங்குறாரு. கார்த்திகை மாசம் வரைக்கும் உங்களுக்கு லாபத்துக்கு குறைவில்லாம இருப்பீங்க. எப்படியும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவாங்க. ஒரு சுப விரயங்கள் பண்றீங்க அப்படின்னா அது ஈக்குவலா வந்து உங்களுக்கு பணம் வந்துடும் இந்த வருஷம். அதனால பயப்படாம மேஷராசிக்காரர்கள் இருக்கலாம். கடந்த ஒரு வருஷமா கொஞ்சம் பணம் போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கூட வரக்கூடிய வருஷம் இந்த குரு மாறின உடனே இழந்த பணம், இழந்த சொத்துக்கள், அதே போல நகையெல்லாம் அடமானத்துல வச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் திரும்ப பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் மேஷ ராசிக்கு அருமையா இருக்கு. எங்கம்மா நீங்க சொல்றீங்க ஆனா ஒண்ணு எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, இப்படி நிறைய நெகட்டிவ் வந்து கமெண்ட்ஸ்லயும் வரும். ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, பார்த்தா அப்படி இருக்குது, வீட்டுக்குள்ள பிரச்சனையா இருக்குது, அப்படி இப்படி நிறைய சொல்லுவோம் நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர்றதை விட நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. சோ வந்து எப்பவுமே வந்து ராகு இங்கிருந்து உங்க ராசியை பார்க்குது, ரிவர்ஸ்ல பாக்குது. அப்போ ராகுனுடைய பார்வை கொஞ்சம் நெகட்டிவான விஷயத்த கொடுக்கும். சனி உள்ள இருக்கிறதுனாலையும், அதாவது 7.5 சனியாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த நெகட்டிவான எண்ணங்களை கொடுக்கும். ஆனா நீங்க அதுல இருந்து வெளியே வந்து பாசிட்டிவான எண்ணத்தை வளர்த்திக்கிட்டு உங்க தொழிலை நோக்கி, உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி, அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க ஓடும் பொழுது கடினமா உழைப்ப கண்டிப்பா கொடுத்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வருஷம் மேஷராசிக்கு. மேஷராசிக்கு அருமையான வருஷமா இருக்கு. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்க போறாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய இடம். பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இந்த டாக்டர் படிக்கிறது, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, ஏஐ சம்பந்தப்பட்ட படிப்புல படிக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா வக்கீல் சம்பந்தப்பட்ட படிப்புக்கு படிக்கிறாங்க இல்லைங்களா, அது சம்பந்தப்பட்டது, ஜட்ஜுக்கு படிக்கிறது. சோ இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் மேஷ ராசிக்காருக்கு. சோ இது சார்ந்த ஏதாவது தொழில் படிக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உயர்கல்வி படிச்சு நல்ல வழியில வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருடம் உண்டு மேஷ ராசிக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி, அங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா குரு கண்டிப்பா மருத்துவத்துக்கு வருவாருங்க. அப்ப மேஷராசியில யாரு இருந்தீங்கன்னாலும் சரி கண்டிப்பா மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான உங்க ஜாதகத்துல அமைப்பு இருக்குதுன்னா தாராளமாக தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க, நான் 2 வருஷமா நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன நான் ஃபெயில் ஆயிட்டேன், என்னால வந்து அது நான் பாஸ் ஆயிடுவேனா, எனக்கு 7.5 நடக்கிறதுனால பயமா இருக்கு அப்படின்னா அந்த பயத்தெல்லாம் விட்டுருங்க. குரு நல்லா இருக்காரு. உங்க ஜாதகத்துல நீங்க டாக்டர் ஆவீங்க, அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர் கிட்ட கூட டாக்டர் ஆக ஜாதகமான்னு பாத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து டாக்டர் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுங்க, சூப்பரா பாஸ் ஆக போறீங்க. அதை நோக்கி உங்க பயணத்தை செலுத்துங்க. இடையில படிப்பு நின்று போனாலும் அதை மீண்டும் தொடர்ந்து படிங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. கேது உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் கார்த்திகை மாசத்துக்கு மேல கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் மன ரீதியா பிரச்சனைகள் வரும். அதனால முடிந்த அளவுக்கு கார்த்திகை மாசத்துக்குள்ளேயே உங்களை எல்லா நல்ல விஷயங்களையும் மன ரீதியாக, உடல் ரீதியாக, சொத்து ரீதியாக எதாக இருந்தாலும் கார்த்திகை மாசத்துக்குள் வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம குரு அங்கிருந்து 10ஆம் இடத்தை பாக்குது. தொழில் அருமையா இருக்க போகுது. தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது. குரு பார்க்கின்ற இடம்
அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது வெளிச்சம் அப்படின்னு அமைப்பு உண்டு. மகரத்தை பாக்குது, மகரம் உங்களுக்கு 10ஆம் இடம். சோ அருமையா இருக்கும் போது. இதே இன்னும் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குது. அடுத்தது 8ஆம் இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு மேஷ ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம். அதாவது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணப்புழக்கங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சு வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மேஷம் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, ஜொலிக்க போறீங்க. ஒரு பக்கம் ஏழரை சனியெல்லாம் மறந்துடுங்க, இந்த வருஷம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான். அதை நோக்கி நீங்க இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இறைவனுடைய அருளால் நிறைய விஷயங்கள் கைக்கூடி வரப்போகுது. பெரிய பெரிய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வெளிநாடு வெளியூர் பிராப்தம் எல்லாமே இருக்குது. தாராளமாக வெளிநாடு வெளியூர் போறவங்க போலாம். 12ல சனி இருக்கிறதுனால வெளிநாடு அனுப்புவாரு, தொழிலுக்காக அனுப்புவாரு. கண்டிப்பா அதையும் போய் கலந்துக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த காலகட்டங்கள் எல்லாமே வெளிநாட்டு பிராப்தங்கள், அதே போல வெளிநாட்டு மனிதர்களுடைய தொடர்புகளும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தடை அப்படிங்கிறது உடைச்சிட்டு போங்க. தடை நிறைய வரும். ஆனா அதை மீறி நீங்க உங்களுக்கு உண்டான வழிபாடுகளும் உங்க ஜாதகத்துக்கு உண்டான வழிபாடுகளையும் செய்துட்டு, இது உங்களோட இறைவனாக இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நீங்க யார உங்க குருமார்களாக இருக்கட்டும், நீங்க யாரு விரும்பி வழிபாடு செய்யறீங்களோ அவங்க மேல பாரத்தை கூட அடுத்த விஷயத்தை நோக்கி போங்க. நிச்சயமாக இந்த வருடம் 100க்கு 90% மேல மேஷத்துக்கு யோகமான வருடமே அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. பரிகாரம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சொன்னத குரு வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சோம்பலை மட்டும் விட்டுருங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இதுதான் பரிகாரமே. சின்ன நோய், ஒரு தலைவலி வந்தாலும் சரி, ஒரு காய்ச்சல் வந்தாலும் சரி, உடனே அதை விடாம உடனே ஆரம்ப காலகட்டங்கள்லயே அதை சரிப்படுத்தி கொண்டால் பெரிய செலவு வராது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. நன்றி. இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகை சரணம்.